ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி செல்லக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிய தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்க மகளுக்கு வரணும் என் தாய் கட்ட அவுத்தரித்தா வாத்தா வயிற்று கூப்பிடுதாய் அம்மா வளைங்க ஆத்தா ஐஸ்வரி தாய் வாத்தா என்னை பெத்தம்மா ஏழை மகிழ்ச்சி இறங்கி வா ஏன் அந்த மாதிரி கண்ணீர்தான் காணிக்கியா வாடி தாய் ஒன்றால் முடியாத கட்டை எதுவுமே இல்லை ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கணும் என்னை பெத்தாமா வா பட்டுப்பட்டு அந்த வாக்கு சொல்லு ஆத்தா ஐஸ்வரி மன உருகி வாடி என்னை பெத்தம்மா மழை போல வந்து அந்த மக வாழ்க்கையை பனி போல ஆக்குவியா ஆத்தா ஐஸ்வரி வா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு பார்த்தா என்னை பெத்த ஆத்தா ஐஸ்வரி தாய் கட்ட அவுத்தறி வச்சவ பெரியாளாத்தா நீங்க பெரியாள் வா அவுத்தறித்தா என்னை பெத்தம்மா குனிஞ்செல்லாம் பார்க்காத அவரு என்னை பெத்தாம்மா ஏன் அவுக்க முடியாதா ஆத்தா ஐஸ்வரி நல்லா வாய்ட்டு கூப்பிடுதாயி ஆத்தா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு யார் என்ன செய்வனை வச்சா ஆத்தா ஐஸ்வரி அந்த மாதிரி செய்வனை வச்சிருக்காள் இல்லை தானா குடும்பத்தில் நடந்துக்கிருக்கா கட்ட அவுத்தறித்தா வாத்தா வா சீக்கிரம் வாடி என்னை பெத்த அம்மா வா என்னை பெத்த ஆத்தா சரி வா வாடி என்னை பெத்த ஆத்தா கோச்சுக்காத வா ஆத்தா ஐஸ்வரி சாப்பாடு போடுறி ஓடியா ஓடியா ஆத்தா ஐஸ்வரி தாயி என்னை பெத்த ஆத்தா ஐஸ்வரி தாயி வா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கன்னியோட சண்டை வச்சாத்தா அந்த கன்னிதே உன் குடும்பத்துக்கு காரணம்னு வச்சுக்க அந்த கன்னி பேசுனா உன் குடும்பத்தை தரமட்டமாக்கி போடுவான் சரியா அவனாலதான் இன்னைக்கு வந்து வீம்பலி செலுத்தினா உண்மையா செய்யாததையும் சொல்லாதையும் சொன்னோம்னு சொல்லி வீம்பலி செலுத்தி விட்டா உண்மையா இன்னைக்கு என் மகன் கண்ணீர் வடிக்கிறது காரணமே அவதே முடக்கம் என் பிள்ளைக்கு எல்லா வழியிலையும் முடங்கிருச்சு தா இது அதனால நான் சொல்லலை மொத்தமாக சொல்லி தெரிஞ்சுக்க எல்லாமே முடங்கிருச்சு இன்னைக்கு படுத்தா உனக்கு நெஞ்சுதே வலிக்குது உண்மையா பிள்ளை குட்டியில படிக்க வச்சு ஆளாக்கி அதுகளை கை நிறைய சம்பாரிச்சு என் குடும்பம் புருஷன் பிள்ளைன்னு வாழணும்னு நினச்சா எல்லாமே தரம் மட்டமாக கீழே வச்சு மட்டத்துக்கு போயிட்டேன் சரியா எங்கே போகிறது யார்கிட்ட போகிறது என்ன நிலைமை நம்ம ஆகும் அடுத்த நிலைமை நம்ம என்ன நிலைமைன்னு தெரியாமல் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க உண்மையா ஏன் இப்படி பண்ண அவளுக்கு ஒரு கேள்வி வராதான்னு கேட்டுட்டேன் நான் எதுவுமே செய்யாமல் ஏன் படி சொல்கிறான்னு கேட்டேன் வீம்பலி ஏன் செலுத்துறா எதுக்கு எங்களை ஏன் எங்கள் குடும்பத்தை அன்னைக்கு இன்னைக்குமே வீணடிச்சுக்கிட்டு இருக்கா உண்மையா இப்படி வீணடிச்சு எதுக்கு ஏன் எதனால அப்படி பண்ணுறா அவளுக்கு ஆணவம் அகமாவும் பிடிச்சி போய் திரியிறா சரியா உன் குடும்பத்தை நீ நல்லா இருக்கிறதே அவளுக்கு பிடிக்காது ஆரம்பத்துல இருந்தே தெரியாதாயி இன்னைக்கு நேற்று சொல்லலை ஆரம்பத்துல இருந்தே மனசுக்குள்ள ஒன்று வெளியில் ஒன்றுதே பேசுவா அவ சரியா நச்சுக்கொள்ளு வைக்கிறவன்னு சொல்லுவாங்களா தாயி அது மாதிரி அவள் நல்லவாம்புக்கு சமம் விஷம் மாதிரி அவள் தீண்டுனா உன் மேலே வந்து அப்படியே நீ கருத்துருவ உனக்கு விஷத்தை கக்குவா அவள் கக்கணுமே நீ கண்ணீர்தே வடிக்கணும் உண்மையா அந்த அளவுக்கு தான் மோசமானவ தெரிஞ்சுக்க சரியா வச்சு உன் குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டான் சரியா இன்னைக்கு வந்து உன் வீட்டில் வந்து எல்லாமே குப்பரை பொட்டு பொடி எல்லாமே அந்த ரசனையாக போய் கிடக்கணும் உண்மையா எல்லாத்துக்கும் காரணம் அவதே எதையுமே ஜெயிக்க விட மாட்டா நீ வந்து நல்ல செயலை காட்டி நடந்து சம்மதிக்க மாட்டா உண்மையா நீ எங்கேயும் போனால் கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பா அவள் எங்கே போகிறா எங்கே வரா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா சரியா தாயி இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை வீட்டை சுற்றி வேணதே சரியா நீ நல்லவாம்பில் குடியிருந்துக்கிட்டு இருக்க நல்லவாம்பிலவே குடியிருந்துக்கிட்டு இருக்க தாயி வீட்டை சுற்றி வேண கேப்பார் பேச்சு கேட்டு உன் வீட்லேயே சண்டை வரும் சரியா ஒரு நேரத்துக்கு ஒரு சண்டை வந்துடும் புருஷன் பொண்டாட்டிக்கு சரியா ஏன் வருது எதுக்கு வரலாம் காரணமே தெரியாது ஆனால் சண்டை வரும் நிம்மதி இல்லாமல் பண்ணுற காரணம் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்க அவன் நல்லதேன்னு சொல்லி தெரிஞ்சுக்க சரியா உன் அரசே வந்து கொஞ்ச நாள் உன் கேப்பார் பேச்சு கேட்டேன் உன் பேச்சை கேட்குறதில்ல இப்போ சரியா அவன் வந்து ஒரு கண்ணினால ஓம் புருஷன் சரியா தாயி ஒரு கண்ணி இங்கே மந்திரம் தந்திரம் போட்டு வச்சிருக்க ஓம் புருஷனையே தெரியுமா தெரியாதா தெரியல இல்லை இது ஆனால் பேசுறது பூரா அப்படித்தான் அம்மா பேச்ச கேட்கறது இல்லை சண்டை எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாம அதுவே ஒரு கண்ணி அங்கே கையில் நிற்கிது அந்த கண்ணி என்ன அந்த கண்ணி போட்டு வைக்கிறது மந்திரம் தான் இங்கே வந்து தந்திரமா பேசுறது வந்துட்டேன் காரியம் ஆடணும் உன் காலை பிடிக்கும் காரியம் முடிஞ்சது உன்னை எட்டி உதச்சிரும் உண்மையா தாயி காரியம் ஆடனா நல்ல உள்ள மாதிரி என்ன இன்னைக்கு நம்ம பிடிச்ச நல்ல மாதிரி பேசலன்னு நினச்சிக்கிடுவேன் சரியா சம்மந்தமே இல்லாமல் பேசுறது அப்போது உன் மனசு ஆறுதல் ஆனால் கொஞ்ச நேரம் காரியம் முடிஞ்சது அப்புறம் நீ யாருன்னு கேட்டுறது சரியா அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு உன் அரசே ஒரு கண்ணியோட இருக்காரு சரியா தெரிஞ்சுக்க இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாய் தெரியாதன்னு உனக்கு அரச பரசெலாம் தெரியும் தெரியாமலாம் இல்லை தெரியுமா தெரியாதா தெரியும் ஆமாம் சரியா நான் என்ன சொல்கிறேன் என் பிள்ளைக்கு தெரியும் நான் தெரியும் அதுதான் தாயி என் பிள்ளைக்கு தெரியுன்றதுனால நான் சொல்லிடுறேன் சரியா என் பிள்ளை வந்து ஆத்தா அதுதான் காரணம்னு என் பிள்ளை நொந்து போய் உட்காந்துருக்குது சரியா
அப்ப நான் என் தாய் வந்து என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லணுமா வேண்டாமா? நான் இருக்கேன், அவ பெரியாளா, அவ உன்னை முடக்கி வச்சிருக்கா. நான் சரி பண்ணி தரி, அம்மா சரி பண்ணி தரி. உன் பிரச்சனை கைக்குள்ள விட்டு மந்திர தந்தத்துல வச்சிருக்கா, நான் எடுத்து விடுறேன். அங்கே சாத்தட்டு திருப்பிக்கிட்டு இந்த தாயிட்ட வந்துட்டு கேட்டு வரத்தை வாங்க, என்ன வரம் கேட்டு வந்து இந்த தாயிட்ட இப்போ கேளு. இப்போ நான் இருக்க இடத்துல பிரச்சனை, இட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இடத்த பிரித்து கொடுக்க முடியாது, உன் பிள்ளைக்கு சொத்து கொடுக்க முடியாது. அங்கே பிறந்த வீட்லேயே அப்படி இருக்குது, எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குது. அதேன்னு தெரியல, எல்லா வழியிலும் உனக்கு பிரச்சனை தான். எல்லாமே 7.5 சை சூழ்ந்து உட்காந்துருக்க நீ இப்போ வந்து நெருப்பில் நிற்கிற. சுருக்கமாக சொல்லிட்டி சரியா? நான் வளவலன்னு உனக்கு சொல்ல தேவையில்லை. நெருப்பில் நின்றா உனக்கு எப்படி சுடுமா அது மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ உன் மனசு கண்ணீர் விட்டா கதறி கத்தி யாரை கட்டி பிடிச்சாலும் தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. உண்மையா? ஆமாம். விட்டா ஓடிடுவ. உனக்கு தலைக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்காத குறை. எல்லா வழியிலையும் பிரச்சனை சரியா? ஒரு வழி பிரச்சனைனா தீர்த்துக்குருவ. எல்லா வழியிலும் சுற்றி சுற்றி செவத்தில் அடித்த பந்து மாதிரி ஓமையிலே விட்டு எரிஞ்சா உனக்கே திரும்பி வந்து அடிக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஏதோ பசிக்கு கஞ்சி குடிக்கிற, அவ்வளோதே. வெளியில் 4 பேருக்கு முன்னாடி சிரிக்கிற, ஆனால் உள்ளத்தில் அழுதுகிட்டே தான் உட்காந்துருக்க. எல்லாத்துக்கும் இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, எல்லாத்துக்கும் தீர்வு தரேன். உன்னை சுற்றி சுற்றி செவத்தில் அடித்த பந்து மாதிரி திருப்பூர் பதிலடி நான் இந்த அம்மா கொடுக்குறேன். இப்போ கேளு, ஓ வரத்தை கேளு, நான் தரேன். நீ என்ன வரம் கேட்குறியா அது நான் தரேன் தாயி. கேளு தாயி. எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிரச்சனை முடியணும், இட பிரச்சனை முடியணும். நான் முடிச்சு இடத்த பிரித்து கொடுக்க முடியாதுன்னு ஒரு 2 வருஷமாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த தாய் இருக்கு இல்லை, இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, தீராத பிரச்சனை தீர்த்து வைத்தான்னு தான் இங்கே வந்து உட்காந்துருக்க. என்னால் முடியலை, யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியலை. எல்லா வழியிலும் அடிக்கிறாங்க என்னைய. மனசுலேயே அடிக்கிறாங்க, உடம்புலேயே அடி விழுகுது சரியா? கண் கலங்கி இன்னைக்கு கண்ணீரோட நிற்கிற. எப்போ வெளியே வருவேன்னு கேட்குற. அதே ஆரம்பத்திலே சொன்னீங்களே, கடலில் தத்தளிச்சுட்டு கிடக்குறேன்னு சொன்னீங்கன்னா சொல்லலையா கை? படகு கரை எப்போ சேருவேன்னு தெரியாமல் தத்தளிக்கிறேத்தான்னு சொன்னீனா? இந்த தாயிட்ட வந்துட்டீல, இந்த தாய் கரை சேர்த்து விட்றீ இப்படி தாயி. உன்னை நம்பி வந்திருக்கேன், நீ தான் எனக்கு கரை சேர்த்து. தாய் கரை சேர்த்துருவா. அதே எடுத்தமே வெத்தலையில் வந்து ஆத்தா சொல்லிச்சுல்ல, படகு ஓட்டிட்டு தான் கடல்லே ஓட்டிகிட்டே கிடக்க முடியும் காலம்.